வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் அனைவரும் உடைந்து போய் அமர்ந்திருப்போம். குழப்பத்திலும் கவலையிலும் இருக்கும் உங்களுக்கு இதோ சில உண்மைகள். முதலாவதாக கீதை சொல்லும் அந்த மகா மந்திரத்தை நினைவில் கொள்ளுங்கள். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? நீ எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு? நீ எதை படைத்தாய் அது வீணாவதற்கு? நீ எதை எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. நீ எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நேற்று மற்றொருவருடையதாக இருந்தது. நாளை அது வேறொருவருடையதாகும். இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாராம்சமாகும். இரண்டாவதாக, எப்போதும் நீ நீயாக இரு. உன் மனதில் பட்டதை பேசு. உன்னை பிரிந்தவர்கள் உன்னை தவறாக நினைக்க மாட்டார்கள். உன்னை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை. அடுத்தவர்கள் உங்கள் புகழை பாடும்போது மயங்கி விடாதீர்கள். அவர்களுக்கு உங்கள் தேவை இருக்கும் வரைதான் உங்கள் புகழ் பாடுவார்கள். தேவை முடிந்ததும் ஒதுக்கி வைப்பார்கள். அதனால் கவனமாக இருங்கள். யார் வேண்டுமானாலும் ஒரு குளத்தை கலங்கடிக்க முடியும். ஆனால் அந்த கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உங்கள் மனமும் அப்படித்தான். மற்றவர்கள் உங்களை காயப்படுத்தலாம். ஆனால் உங்களை நீங்களே தேற்றிக் கொள்வதுதான் உண்மையான பலம். மனம் உடைந்து போய் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கடவுள் உடைந்த பொருட்களைத்தான் அழகாக பயன்படுத்துவார். உடைந்த மேகங்கள் தான் மழையை தரும். உடைந்த நிலம்தான் வயலாகும். உடைந்த விதைதான் புதிய செடிக்கு உயிர் கொடுக்கும். நீங்கள் இப்போது உடைந்திருந்தால் ஏதோ ஒரு பெரிய விஷயத்திற்கு கடவுள் உங்களை தயார்படுத்துகிறார் என்று அர்த்தம். உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தைகளால் பதில் சொல்லாதீர்கள். உங்கள் வாழ்க்கையால் பதில் சொல்லுங்கள். நீங்கள் வெற்றியால் தலை நிமிரும் போது அவர்கள் தலை தானாகவே குனியும். கடந்த காலத்தை நினைக்காதீர்கள். கண்ணீர்தான் வரும். எதிர்காலத்தை எதிர்பார்க்காதீர்கள். பயம்தான் வரும். இந்த நொடி மட்டும்தான் உண்மை. அதை அனுபவித்து கொண்டாடுங்கள். அதேபோல் அடுத்தவர் வாழ்க்கையை வாழ ஆசைப்படாதீர்கள். ஒரு நாள் அவர்கள் இடத்தில் இருந்து பார்த்தால்தான் தெரியும் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மேலானது என்று. சந்தோஷம் என்பது உங்கள் மனதை பொறுத்தது. கோபுரத்திலோ குடிசையிலோ இல்லை. இறுதியாக ஒன்று, வாழ்க்கையில் உறக்கமும் இரக்கமும் அளவோடு இருக்கட்டும். உறக்கம் அதிகமானால் சோம்பேறி என்பார்கள். இரக்கம் அதிகமானால் ஏமாளி என்பார்கள். நல்லதையே நினையுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.